தீபாவளியொட்டி படங்கள் கலெக்ஷன் மாதிரி டாஸ்மாக் கலெக்ஷன் வந்து வெளியிடுவாங்கல்ல. ஆமா, அது வந்து வெற்றிகரமா 789 கோடி வரையும் கலெக்ட் பண்ணியிருக்கான் அந்த 3 நாள்ல, சனி ஞாயிறு திங்கள். இதுல எப்பவும் போல மதுரை அவங்க தான் நம்பர் 1. 170 கோடிக்கு வந்து அங்க மதுரை மாவட்டத்துல விற்பனை ஆயிருக்கு. மதுரைக்கு எவ்வளவோ ஹைலைட்ஸ் இருக்கு, அதோட இதுவும் சேர்ந்துருச்சு. இப்ப இதையும் சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி 2வது இடத்துல சென்னை 158 கோடி. இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. போன வாட்டி தீபாவளியோட இந்த வாட்டி ஒரு 30 கோடி அதிகமா நாங்க கலெக்ட் பண்ணியிருக்கோம்லாம் டாஸ்மாக் அதிகாரிகள். எனக்கு என்ன சந்தேகம்னா, அந்த 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடைவோம்னு முதலமைச்சர் பேசுறாரு, அதுல டாஸ்மாக் எல்லாம் சேர்த்துதான் இருக்குமா? எல்லாம் சேர்த்து தானே வருமானம். எதெல்லாம் மாநில கஜானாக்கு வருதோ அதெல்லாம் சேர்த்து. போற வகத்தை பார்த்தா 2 ட்ரில்லியன் கூட போலாம் போல இருக்கு. ஆமா, அந்த அளவுக்கு. அதுக்கு வருஷம் பூரா தீபாவளி வரணும்ல, வராது. இது மாதிரி ஒரு டார்கெட் வச்சு போயிட்டு இருக்காங்கல்ல. இதை இப்ப எதிர்கட்சிகள்லாம் கேள்வி கேட்கறாங்க. அன்புமணி வந்து என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இதுதான், அதாவது சாராயம் வித்து சாதனை படைச்சதுதான் திராவிட மாடல் அரசோட சாதனையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் அவர் வந்து இது வந்து ஒரு பக்கம் மக்கள் மழையில் அவதிப்பட்டு இருக்காங்க, இந்த பக்கம் சாராயம் வித்துட்டோம் சாதனை பண்ணிட்டோம்னு பேசுறதெல்லாம் வெக்கக்கேடானது அப்படின்னு வந்து அவர் சொல்லிருக்காரு. பட் இந்த 789 கோடி கலெக்ஷன் வந்து அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா சேர்த்து தான் வருதா இல்லை சேர்க்காம வருதா அது தெரியலையே. அது பில்லிங்ல வருமா? அது வராதுன்னு நினைக்கிறேன். வேற கணக்கா இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து சீமான் ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. நம்ம நேத்து வீடியோல பேசியிருந்தோம், தஞ்சையில வந்து நெல் கொள்முதல்ல பிரச்சனை இருக்கு, நெல் எல்லாம் மழையில நனைஞ்சு முளைச்சு வீணா போய்கிட்டு இருக்கு, விவசாயிகள்லாம் அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். அதையே தான் அவரும் வந்து சுட்டி காட்டி பேசுறாரு. உங்களால் நெல்லை கொள்முதல் பண்ண மாட்டீங்க, அதை வந்து பதப்படுத்தி அதை சரியா சேஃபா வைக்கிறதுக்கு ஒரு குடோன் சரியா அமைக்க மாட்டீங்க, ஆனா அதெல்லாம் பண்ணாம ஆந்திராவில இருந்து அரிசி இறக்குமதி பண்ணி இங்க விற்க அனுமதிச்சிட்டு இருக்கீங்க, இதுதான் திராவிட மாடல் அரசான்னு கேட்கிறாரு. அது மட்டும் இல்ல, திடீர்னு பேனா செலவு வைக்கிறேங்கிறீங்க, உங்க அப்பா பேர்ல ஜல்லிக்கட்டு அரங்கம் கட்டுறேன் அப்படிங்கிறீங்க, அதை கட்டுறேன் இதை கட்டுறேன்னு சொல்றீங்க, அதுக்கெல்லாம் பணம் இருக்கு, இந்த நெல்லை வந்து சேமிச்சு வைக்கிறதுக்கு ஒரு குடோன் கட்டவங்க கிட்ட பணம் இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் சீமான் வச்சிருக்காரு.